यस्यावत्तजनार्तिकन्तु पितृत्वमन्येषु अविचार्यतोर्णस्तम्भेवतारस्तम् लक्ष्मीर्धर्मं शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां भागवती प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरम् श्रीमद्रङ्गषडादिसंयमविवराल्लब्धागमान् तत्त्वयं श्रीमद्वीररघुत्तखाचरचित्पादारविन्दाश्रयम् श्रीमद्वेदवदंशदेशिकतेः कारुण्यवीक्षास्पदम् सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षलब्धे सय्यन्तसारमनवद्यगुणं गुणाभ्यं नारायणादिकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथैतिशेखरमाश्रयामः श्रीमते श्रीलक्ष्मीनसम्मदिव्यपादुका सेवक श्रीमन्त्रगोप श्रीनारायणचन्द्रमहादेशिकाय नमः श्रीमते श्रीमन्त्रगोप श्रीरङ्गनाथैतिन्द्रमहादेशिकाय नमः कलयामि कलिध्वंसं कविलोकदिवाकरं यस्य गोपिप्रकाशः विराजित्यन्यतमः வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையில் ஊர்வாழ்வே அந்த வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கையர்கோன் தூயோன் உடர்வானவே நெஞ்சிக்கிருள் கடிதீபம் அடங்கான் இடம்பிறவி நஞ்சிக்கு நல்ல அமுதம் தமிழன் நோன்துறைகள் அஞ்சி கிழக்கியம் ஆர்ணதாரம் பிரதமய பஞ்சுக்கு அனலின் குறி பரகாலன் பலபதிகளே எங்கள் கதியே ராமான் சுண்ணியே செங்கை எடுத்தான் பிரதமராஜா புங்குகள் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குவனம் நீ எனக்கு தா. 3 உபன்யாசத்துல கலியனுடைய பெருமையும் அவருடைய ஒலிமாலையோட பெருமையும் பார்த்துக்கிறோம். இன்னைக்கும் அதையே தொடருவோம். இன்னைக்கு ரேண்டமா என்னோட எண்ணங்கள் இந்த ஆழ்வாரை பத்தி. பொதுவாக ஒரு கந்தத்தை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அபூர்த்த ஆத்தர் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக இப்போ இந்த 4 உபன்யாசம் இன்னியோட சேர்த்து இந்த 4 உபன்யாசத்துல நாம தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயங்கள் அவசியம் மேல இந்த தொடருக்கு பயன்படும். அதனால இன்னைக்கு இதுவரை தனியனுடைய பெருமையை பார்த்துன்னு வந்தோம். தனியனை கொண்டு ஆழ்வாருடைய கலியனுடைய பெருமையை பார்த்துன்னு வந்தோம். இன்னைக்கு பொதுவாக மற்ற ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திக்கும் இவருடைய ஸ்ரீசுக்திக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இது. ஜென்ரலா மற்ற ஆழ்வார்கள் பண்ண காரியத்தெல்லாம் இவர் பண்ணிருக்காரு. ஆனா இவர் பண்ண மாதிரி பாசனத்தை மற்றவா பண்ணல. அது மற்றவாரை குறைச்சு நகினிந்தா நியாயம் இது. அதனால அதுல இவருக்கு இருக்கக்கூடிய இவர் ஸ்ரீசூக்திக்கு இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். அது மாத்திரம் இல்லாத இந்த ஸ்ரீசூக்தி இல்லாமல் போயிருந்தா 4000த்துல எவ்வளவோ நஷ்டம் நமக்கு ஏற்பட்டிருக்கும். அதாவது நிழலோட பெருமை வெயில்ல தெரியும்னு சொல்ற மாதிரி இவர் இந்த கந்தம் சாய்க்கல, அப்ப என்ன ஆயிருக்கும் என்பதை இப்படி நினைச்சு பார்க்கறதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதனால ஒரு ப்ராபபிளி ஒரு 20 பாயிண்ட்ஸ் புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரியாக அரியன் மனசுல தோன்றதை விஞ்ஞாபனம் பண்றேன். இது மாதிரி உங்களுக்கும் நிறைய தோணலாம். அதனால இன்னைக்கு எதையும் ஒரு ரெஃபரன்ஸா தனியனையோ எதையோ ரெஃபரன்ஸா வச்சுக்காமல் இவருடைய பெருமை இவருடைய ஸ்ரீசுக்தியுடைய பெருமை அதை பத்தி பார்ப்போம். அதிக பாசுரம் சாட்சியவன்றது இவருக்கு ஒரு பெருமை. 2 ஆழ்வார் அதிக பாசுரம் சாட்சிருக்க. இருக்கிற பாசுரத்துக்குள்ள ரொம்ப அதிக பாசுரம் சாட்சியவர் சுவாமி நம்மாழ்வார். முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும், முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும், மன்னிய நட்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும், பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி பிழையற 1102 பாட்டும், இந்நிலத்தில் வைகாசி விசாகம் தன்னில் எழில் குறையல் வருவாரா இறங்கினியேன்னு சுவாமி சாய்க்கிறார். அதுல என்ன தெரியுதுன்னா 100, ஒரு 7, ஒரு 87, ஒரு 1102, ஒட்டு மொத்தம் 1296. 1300 பாட்டுக்கு 4 பாட்டு குறவு நம்மாழ்வாருக்கு. 2வது அதிக பாசனம் சாட்சி வந்தது இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய பெருமை. அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும், குறியதொரு தாண்டகன் 4 ஆரைந்தும் குழானிடும் தாண்டகம் 7 சிறிய மடல் பாட்டு 38 சீர்பெரிய மடல்தனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் 7 குறையல் வருகலியா இறங்கினியே என்று சுவாமி சாய்த்தார். 1084, ஒரு 20, ஒரு 30, ஒரு 1, ஒரு 40, ஒரு 78, 1253. நம்மாழ்வார் சாட்சியது 1296. இவர் 1253. மைனஸ் பண்ணி பார்த்தா 43 பாசுரம் தான் வித்தியாசம். நம்மாழ்வார் சாட்சியதுக்கும் இவருக்கும் 43 பாசுரம் குறைவு. 43 பாசுரம் குறைவாக இருந்தாலும் அவரது 4 கிரந்தம், இவரது 6 கிரந்தம். அவர் சங்கிரகமாக சாட்சியதை இவர் விவரணம் பண்ணியிருக்கார். அடுத்தது
பாசுரத்துல 43 பாசுரங்கள் குறைவாக இருந்தாலும் கூட அத்தியனம் பண்ற காலம் பாசுரத்தினுடைய அளவு, அந்த வால்யூம்னா நம்பர்ல இல்லை, அதை பார்த்துமே. ஆனால் உதாரணமாக தேசிக பிரபந்தத்தோட புத்திசாலியாக இருந்து நல்ல தாரண சக்தி இருந்து ஏகசந்த திராகியா இருக்கிறவனுக்கு 3 வருஷம் அத்தியனம், 3 வருஷம் 4000 தீப பிரபந்தமும் 6 மாசம் தேசிக பிரபந்தம் ஒன்று ரொம்ப புத்திசாலி விஷயத்துல. இல்லைன்னா 4 வருஷத்துலேருந்து 4.5 வருஷம். அடியனை போல இருக்குவாங்கலாம் ஸ்கூல் வாசிச்சதுனால 5 வருஷம் ஆச்சு அடியனுக்கு. இருக்கட்டும், அந்த புத்திசாலியா 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வாசிக்கிறவார்களே அவளுக்கு கூட தேசிய பிரபந்தம் 6 மாசம் விட்டுடுவோம். அந்த 3 வருஷத்துல 2.25 வருஷம் ஏறக்குறைய இந்த 2 ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்தி ஆகும். அதுல 8லேருந்து 10 மாசத்துல நம்மாழ்வார் ஸ்ரீசுக்தியை மனப்பாடம் ஆயிடும். இவருக்கு தான் ஏறக்குறைய 14 மாசம் ஆகும், 13-14 மாசம் ஆகும் இவருடைய ஸ்ரீசுக்தி. பாசுரத்துல குறைவு இருந்தாலும் எண்ணிக்கை, அத்தியன காலம் இவருக்கு அதிகம். ஏன்னா பாசுரங்கள் எல்லாம் பெரிய பெரிய பாசுரம். என்சீர் கை நெடுலடி ஆசிரிய விருத்தத்துல இவர் சாட்சிருக்க பாசுரம்லாம் ஏறக்குறைய பெரிய பெரிய பாசுரம். இது மாதிரி நம்மாழ்வார் அவ்வளோ பெரிய பாசுரங்கள் திருவள்ளுவத்திற்க ஒரே பாசுரம்னு கணக்கு. ஆனா அது பல வரிகள் இருக்கு. அது மாதிரியாக திருமடல், பெரிய மடல், சிறிய திருமடல், பெரிய திருமடல், அந்த மடல்கள் ஒரே எதுகையில் இருக்கிறதுனால கவலை பாயும். இன்னும் அதிக பிரயத்னப்பட்டு மடலை ஆரம்பிச்சு சரியாக முடிக்கணும், ஒரு அக்ஷரம் தப்பு இல்லாத முடிக்கணும்னா பிரயத்னம் அதிகப்படணும். இப்படி இருக்கிறதுனால திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீ வினைகள் போயகல வடி அவர் கற்கென்னும் அருள் நடந்திப்பேர் உலகத்தவர் பணியவானோ அமர்ந்தேத்த இருந்தவிடம் பெரும்புகழ் வேதியர் வாழ் தருமிடங்கள் மலர்கள் மிகு கைதைகள் செங்கடு நீர் தாமரைகள் தடங்கள் தொறும் இடங்கள் தொறும் திகழ அறிவிடங்கள் பொழில் தருவி எழில் திகழ் நாங்கூர் அரிமேய விண்ணகரம் வணங்கு மலரஞ்சே. இது மாதிரி பெரிய பெரிய பாசுரங்கள் திருவாய்மொழியை விட அதிகம். அந்த என்சீர் கழிநெல்லடி ஆசிரிய விருத்தத்திலேயே பல பாசுரம் சாத்திருக்கார். மாற்றரசர் மணிமுடியும் திரளும் தேசும் மற்றவர்தம் காதலிமாறு குழையும் தந்தைகால் தலையும் உடன்கடல வந்து தோன்றி கதனாகம் காத்தளித்த கண்ணன் கண்டீர் நூற்றிதழ் பொலர வந்தன் உழைந்த பள்ள திலங்கவுகின் முதுபாலை பகுபாய் நந்தின் சேற்றலையில் வெண்முத்தம் சிந்துனாங்கூ சிறுத்தேற்றி அம்பலத்தன் செங்கன் மாலே. இப்படி பெரிய பெரிய பாசுரங்கள் சாட்சிக்கிறதுனாலே இவர்களுடைய அத்தியன காலமும் அதிகம். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருவேளை இவர் அதாவது பாசுரத்தினுடைய ஆழத்தை பற்றி விட்டுடுவோம். இப்போ இந்த 2 ஆழ்வார்களும் இவ்வளவு பாசுரம் எழுதாமல் போயிருந்தார். அமல்நாதி புராணம் மாதிரி ஒரு 10 பாசுரம், கண்ணின் சுத்தாம்ப மாதிரி ஒரு 11 பாசுரம், திருமாலை மாதிரி ஒரு 45 பாசுரம், திருப்பள்ளி எழுச்சி 10 55, முதலாழ்வார்கள் 100 இப்படியே இருந்து இந்த 2 ஆழ்வார்களை மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம்னா இது இந்த தமிழ் வேதம் என்கிற தகுதியையே இந்த 4000 எழுந்துட்டு இருக்கோம். அதாவது நான் அடியன் சொல்ல வருது என்னன்னா, மற்ற ஆழ்வார்களை குறைச்சி சொல்லல, ஆனா ஒரு கிரந்தம் நிலைச்சு நிற்க வேண்டும் என்று சொன்னால் அது ரொம்ப சின்னதாக இருக்கக்கூடாது. ஒருவேளை இந்த நம்மாழ்வாரும் சுவாமி நம்மாழ்வாரும் கலியனும் கிரந்தம் சாதிக்காத போயிருந்தான்ற பட்சத்துல இந்த 4000 திவ்ய பிரபந்தம் இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கும் என்று சொன்னால், ஒரு முகுந்த மாலை மாதிரியாக கண்டிப்பாக அமல்நாதிபுராணம் 10 பேர் சொல்லிட்டு இருப்பார், கண்ணன் சுத்தாம்ப சொல்லிட்டு இருப்பார், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் இது ஒரு தமிழ் வேதம் என்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இதுக்கு கிடைச்சிருக்காது. இப்போ ஆளவந்தா ஸ்தோத்திரத்தை ஒரு சிலர் நுக்கு பண்றா சொல்லிட்டு இருக்கா, முகுந்த மாலையை ஒரு சிலர் நுக்கு பண்ணிருக்கா சொல்லிட்டு இருக்கா. இந்த ஸ்தோத்திர பாடங்களுக்கு எந்த கதி இருந்திருக்குமோ அந்த கதிக்கு தான் இந்த அருள் செயல் இருந்திருக்கும். அப்ப அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, பாசுரத்தினுடைய கனம் விஷயத்தெல்லாம் விட்டுடுவோம். ஒரு புஸ்தகமானது நிலைச்சு நிற்கிறமே, ஆனால் அது குறைஞ்சபட்சம் இந்த அளவு வால்யூம் இருக்கணும். ஆகினாலே அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஏறக்குறைய 2 பேருந்து சேர்ந்து இத்தனை பாசனம் 2200 பாசனம் ஏறக்குறைய 2 பேருக்கு இல்லாமல் போயிருந்தால் ஸ்தோத்திர பாடங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இப்போ சம்பிரதாயத்தில் இருக்கோ அருள் செயலுக்கு அதே ஸ்டேட்டஸ் தான் இருந்திருக்கும். ஆகையினாலே இவ்வாறு கிரந்தம் சாட்சியது மாத்திரம் இல்லாமல் ஒட்டுமொத்த மற்ற ஆழ்வார் ஸ்ரீசுக்திகளுக்கும் இதை கொண்டு வந்து ஒரு தமிழ் முறையாகி அதை முன்னாடி சேவாகாரம் பண்றது,
பெருமாள் ஏழ்றதுன்னா முன்னாடி சேவாகாரம் பண்ணுது. இந்த நிலையெல்லாம் எட்ட வச்சதுக்கு காரணம் இந்த கிரந்தம். இது அவசியம். இது மாதிரி பல கோணத்துல இது அவாவாலே யோசிக்க வேண்டியதுதான். இருந்தாலும் ஒரு தடவை ஆசை போடுறது நல்லது இந்த விஷயத்துல. அப்போ இவர் கிரந்தம் கொடுத்தது மாத்திரம் இல்ல, இந்த 2 ஆழ்வார்கள் பண்ணது என்னன்னா இந்த 4000 திவ்ய பிரபந்தத்துக்கே ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுக்கறதுக்கு காரணமாச்சு. இப்போ திவ்ய தேசத்துல இருக்கா கோஷ்டி 4 பேர் தான் வேத பாராயணம் இருக்கா, பிரபந்தத்துக்கு 4 பேர் இருக்கா அப்படின்னு சொன்னா நாம வெறும் இருக்கப்படாது. நமக்கு தெரியாட்டா கூட காதால கேட்கறதுன்றது ஒரு கைங்கரியம். பிரபந்த கோஷ்டிலையோ அல்லது வேத பாராயண கோஷ்டிலையோ நம்ம விரும்ப கேட்டு கூட போனோம். ஏன்னா அந்த கோஷ்டி பெருசா இருக்கிறதுன்றதே ஒரு அழகு, உற்சவத்துக்கு அழகு. எனக்கு வேதம் தெரியாது, எனக்கு பிரபந்தம் தெரியாதுன்னு திண்ணையில உட்காந்துருக்க கூடாது. ஏன்னா காதால கேட்கறதும் ஒரு கைங்கரியம். அது உற்சவத்துக்கு சோபையை கொடுக்கறது. 10 பேரா நல்ல 12 திருமணோட ஒரு கோஷ்டி வந்தது. ஆனால் அதனால அந்த உற்சவத்துக்கு ஏற்கக்கூடிய அங்க வரக்கூடிய பாமராளுக்கு ஏற்கக்கூடிய மனசுல இருக்கக்கூடிய திருப்திக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அந்த நம்பர் கூட மேட்டர்ஸ், நம்பர் மேட்டர்ஸ் ஆக்சுவலா. ஆகினாலே அதனால இது மறைமுகமாக இப்படிப்பட்ட இந்த 2 ஆழ்வார்கள் பண்ண ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகம் இந்த ஆழ்வார்கள். அடுத்த நிறைய திவ்ய தேசங்களை பாடின ஆழ்வார் என்கிற பெருமையும் இவருக்கு தான் உண்டு. ஏறக்குறைய இந்த ஆழ்வார் 86 திவ்ய தேசங்களை பாடியிருக்கார். 108ல 86 திவ்ய தேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கார். அந்த மற்ற ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணாத இம்மாத்திரம் மங்களாசாசனம் பண்ண திவ்ய தேசங்களே 46. அப்போ இன்னைக்கு காலதோஷம் கலியுகம் திவ்ய தேசங்கள்லாம் க்ஷீணிச்சிருக்கு என்று சொன்னாலும் கூட இந்த ஆழ்வார் காலத்திலிருந்து இன்று வரை பழைய காலத்துல ஒவ்வொரு திவ்ய தேசமும் ஒரு பல்கலைக்கழகம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 86 பல்கலைக்கழகம். சரி, மற்ற ஆழ்வார் பாடியிருக்கா, அதை விட்டுடுவோம். இந்த ஆழ்வார்களாலே தோற்றுவிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் 46 என்று சொல்ல வேண்டும். ஒரு திவ்ய தேசம்னு சொல்லிட்டா ஆழ்வார் பாடல் பெற்றுதான் அந்த கோவிலுக்கு ஒரு பெருமை. அந்த கோவில் அன்றி பல வித்வான்கள் வேதாத்தியனம் பண்ணுவா, சாஸ்திர வாசியவா. அந்த திவ்ய தேசமானது அந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அதுல ஒரு ஈடுபாடு, ஞானாபிவிருத்தி என்று ஒவ்வொரு திவ்ய தேசமும் இன்னைக்கு நிலைய வச்சுட்டு பார்க்கக்கூடாது. நாம் ஆழ்வார் காலத்திலிருந்து சமீப காலம் வரையுமாக ஒரு 4000 சில்லற வருஷம் இவரால மட்டும் 46 யூனிவர்சிட்டி ரன் ஆயிருக்கு என்று நாம் நினைச்சு கொள்ள வேண்டும். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். நாமே உட்காந்து நம்ம எண்ணத்துக்கு இதெல்லாம் புத்தகத்துல எழுதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாமாவே யோசிக்க வேண்டியது. இது அறிவு தரும் பெரிய திருமொழி என்று சொன்னால் 46 யூனிவர்சிட்டியை உருவாக்கினவர் இவர் என்று அதுவும் ஒரு அர்த்தம் பண்ணலாம். அந்த அறிவு தரும் பெரிய திருமொழின்னு. ஏனென்றால் திவ்ய தேசங்கள் என்பது ஒரு ஞான பீடம். மற்ற ஆழ்வார்களாலே இவர் 86 திவ்ய தேசத்தை பாடியிருந்தாலும் மற்ற ஆழ்வார்களாலே பாடப்படாம 46 திவ்ய தேசத்தை இவர் சாதிச்சிருக்கார் என்பது ஒரு பெரிய காரியம். இது இந்த ஆழ்வார் சொன்னது. அதுக்கப்புறம் இந்த ஆழ்வாருடைய திவ்ய தேச அனுபவம் கூட வித்தியாசமானது. மற்ற ஆழ்வார்கள் திவ்ய தேசத்தையும் பெருமானையும் அந்த திவ்ய தேசத்தையும் அனுபவம் 2. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கா மாதிரியாக ஆழ்வார் பாசுரங்கள்ல ஒரு திவ்ய தேச அனுபவம் என்று சொன்னால் திவ்ய தேச அனுபவம் என்கிற அந்த ஆழ்வார் பாடல் என்கிற நாணயத்துல 2 பக்கம் இருக்கு. தலை பூ அப்படிங்கிற மாதிரி. ஒண்ணு எம்பெருமான், அடுத்தது அந்த திவ்ய தேசம், அங்க வாழக்கூடிய மக்கள், அங்க இருக்கக்கூடிய இயற்கை வளம். அப்போ நரன் என்பது ஒரு பக்கம் அந்த நாணயத்துக்கு, நாரங்கள் என்பது ஒரு பக்கம். அப்படி இருந்தாலும் கூட மற்ற ஆழ்வாருடைய அனுபவத்துக்கும் இவருடைய அனுபவத்துக்கும் அதிக வித்தியாசம் இருக்கு. அதுல ஒரு வித்தியாசம், அதாவது வெளித்தோட்டத்திலேயே பாசுரத்தினுடைய ஆழம், தலைவி பாவத்துல இவர் சாய்க்கும் போது, நாயிகா பாவத்துல சாய்க்கும் போது கலியன் என்கிற நாயிகா அவளுடைய எண்ணம் எப்படி இருக்கு, அவளுடைய வார்த்தை எப்படி இருக்கு, நம்மாழ்வார் என்கிற நாயிகா அவருடைய வார்த்தை எப்படி இருக்கு, அவருடைய பாவம் எப்படி இருக்கு என்றதை விட்டுருவோம். அதாவது 2 பேரும் நாயிகா பாவத்தில் இருக்கா. நம்மாழ்வார் என்கிற நாயகியினுடைய மனசு கொஞ்சம் உரப்பானது, ஆனா வார்த்தை ரொம்ப மென்மையானது. இந்த கலியன் என்கிற நாயிகா இருக்காளே அவளுடைய மனது ரொம்ப மென்மையானது, ஆனா வார்த்தை கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு. இதுல கூட வித்தியாசம் இருக்கு.
அதாவது அவரும் நாயிகா பாவத்துல பார்த்துக்கார், இவரும் நாயிகா பாவத்துல பார்த்துக்க. ஆனா மற்ற ஆழ்வார்கள் நாயிகா பாவத்துல பார்த்துக்கா, இவரும் நாயிகா பாவத்துல பார்த்துக்க. வித்தியாசம் என்னன்னா உள்ளும் புறமும் அப்படியே மாறுறது. இந்த ஆழ்வாருடைய மனசு ரொம்ப மென்மையானது தலைவியாக இருக்கும்போது, ஆனா வார்த்தையில கொஞ்சம் கடுவாக இருக்கும். அவர்களெல்லாம் கொஞ்சம் தரிச்சுப்பா, கொஞ்சம் தைரியசாலியான இவா மற்ற ஆழ்வாருடைய நாயிகா பாவத்தில் இருக்கும்போது, ஆனா அவ வார்த்தை மென்மையாக இருக்கும். இது ஒரு வித்தியாசம் இருக்கு. அனுபவிக்கும் பொழுது கூட, திவ்ய தேசத்தை அனுபவிக்கும் பொழுது கூட மற்ற ஆழ்வார்கள் ரேண்டமா, அதாவது ஒரு திவ்ய தேசம்னு எடுத்துட்டா அந்த திவ்ய தேசத்தை பற்றிய பாடல்கள் வெவ்வேறு இடத்துல இருக்கும். அதாவது சுவாமி நம்மாழ்வார், ஏன்னா பிரசித்தமான விஷயத்தை எக்ஸாம்பிளா கொடுத்தா எல்லாருக்கும் மனசுல புரியும். சுவாமி நம்மாழ்வார் திருவேங்கடத்தை பத்தி பாசனம் சாச்சிருக்கேன். ஒழிவில் காலம் எல்லாம் ஒரு தசகம் சாச்சிருக்கேன். உலகம் உண்ட பெருவாயான ஒரு தசகம் சாச்சிருக்கேன். ஒழிவில் காலம் எல்லாம் என்பதை 3ஆம் பத்துல சாச்சிருக்கேன். உலகம் உண்ட பெருவாயா என்பதை 6ஆம் பத்துல சாச்சிருக்கேன். ஒரே இடத்துல இல்லை, ஒரே எம்பெருமானை பத்தி ஒரே இடத்துல இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அவர் திருவேங்கடத்துக்கு போகவே இல்லை. அவர் புலியாழ்வார் கீழே எழுந்துள்ள இருந்தார். அவர் அனுபவத்துக்கு என்னென்ன வரதோ அதை சாட்சிட்டு இருந்தார். ஆனால் இந்த ஆழ்வார் அப்படி இல்லை. தான் உகந்த ஊரெல்லாம் தந்தால் பாடி என்று ஆழ்வார் பெருமாளிடத்திலிருந்து மந்திரத்தை பெற்றார். ஒவ்வொரு இடத்துல இந்த ஆழ்வாரை பத்தி சாய்க்கும் போது சுவாமி தேசிகன் அப்ப எப்படி சாய்க்கிறார். மந்திரம் அதெல்லாம் தனியா நீலனும் நிகமாந்த தேசிகனும்னு மேபி நெக்ஸ்ட் வீக் இருக்கலாம், அடுத்த வாரமா இருக்கலாம். சுவாமி சாய்க்கும் போது மந்திரத்திலிருந்து மந்திரத்தை பெற்றவர். மந்திரம்ன்ற சப்தத்துக்கு பகவான், மந்திராரம் ராயத்தே, அதை எண்ணுபவனை காப்பாற்றுவது. பகவானை என்றவாறு பகவான் காப்பாற்றுறான். அது ஒரு காரண சொல். மந்திரம் என்கிற சொல்லு அந்தனர் மாட்டு அஞ்சி வைத்த மந்திரத்தை, மந்திரம்னா தமிழ்ல மந்திரம்னா கோவில மந்திரம்னு சொல்றோம், அது இல்லை. மந்திரம் என்பது மந்திரம் என்று சொல்றார் ஆழ்வார். ஆகினால அந்தனர் மாட்டு அந்தி வைத்த மந்திரத்தை என்று பகவானுக்கு அடைமொழியிடுறார் கலியன். மந்திரத்திலிருந்து மந்திரத்தை பெற்றார், பகவானிடத்திலிருந்தே மந்திரத்தை பெற்றவர் இவர். அப்ப இவருக்கு என்ன என்று சொன்னால், அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு சென்று தான் உகந்த ஊரெல்லாம் தன் தாள் பாடி என்று ஒவ்வொரு திவ்ய தேசத்துக்கும் சென்று அங்கு தங்கி அந்த பகவான் அனுபவிச்சு நாரங்களை, அங்க இருக்கக்கூடிய நாரங்களையும் நாராயணனையும் அனுபவித்து அந்த தேசத்துல இருந்தே பாசனம் சாட்சியவர் இவர். அதனாலதான் இவருக்கு ஒரு டிராவல் கைடு, இவருடைய புஸ்தகத்தை ஒரு டிராவல் கைடாக வச்சு பார்க்கலாம். அதாவது பயண நூல் என்று சொல்றாரு தமிழ்ல. ஒருத்தர் ஏதோ ஒரு ஃபாரினர் தான், அவர் பாரத தேசத்தை சுத்தினார், சொந்த ஊருக்கு போனார், அப்புறம் தான் பார்த்த விஷயத்த அனுபவத்தை புஸ்தகம் எழுதுறாரு. அப்படி இல்லை, அந்தந்த ஊர்ல இருந்து டிராவல் பண்ணி அந்தந்த விதேசத்துல இருந்து அங்கு இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய கலைநயம், வாழ்க்கை முறை, கோவில்கள், மதில் சுவர்கள், அங்கிருக்கக்கூடிய நதி, சோலை, புயல்கள், மிருகங்கள், அங்கு வாழக்கூடிய மக்கள், எவ்வளவு அந்தணர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய காரியம் என்ன, அவ வியாக்கியார்த்தம் சொல்லிட்டு இருக்காளா, ஹோமங்கள் நடக்கிறதா, அந்த ஹோம புகை எவ்வளவு தூரம் போறது என்று இவ்வளவையும் இதை ஒரு கேவல வேதாந்த நூல் ஆர்வ சாரமாக மட்டும் பார்க்காமல் இவ்வளவு விஷயத்தை இதுல இருந்து பார்த்து கொள்ளலாம். ஆகினாலே தானுகந்த ஊரெல்லாம் தந்தாள் பாடி என்று அங்கு சென்று எழுதினதுனாலே 3ஆம் பத்துல திருவேங்கடமலையை பத்தி ஒரு தசகம், 6ஆம் பத்துல என்றபடி இருக்கவே இருக்காது. அப்ப எப்படி இருக்குன்னா, அரங்கம் என்று சொன்னால் 50 பாசுரம் தொடர்ந்து இருக்கும். திருவிண்ணகர் என்று சொன்னால் 30 பாசுரம் 3 தசகம் தொடர்ந்து இருக்கும். திருநறையூர் என்று சொன்னால் 100 பாசுரம் அந்த பெருமாள் மேல தொடர்ந்து இருக்கும். திருக்கண்ணபுரம் என்று சொன்னால் 100 பாசுரம் தொடர்ந்து இருக்கும். திருக்கடன்மல்லை என்று சொன்னால் 20 பாசுரம் தொடர்ந்து இருக்கும். அதுதோட அப்ப மடல்ல எல்லாரையும் ஆலோகர் புகழும் பதறி வடமதுரை ஊராய வெள்ளம் அங்க லிஸ்ட் போடுற, அது வேற விஷயம். அப்புறம் கல்யாணம் ஆச்சு, ஒரு பொண்ணு, பழைய கால கிராமம். அப்ப என்ன பண்ணுவோம்னா, கல்யாணம் அதெல்லாம் பழைய காலம் இப்ப இல்லை. பழைய காலத்துல லாங் 30 இயர்ஸ் பேக் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. கிராமத்துல தான் கல்யாணம் பண்ணுவா, மித்தத்துல கல்யாணம் நடக்கும். 4 பேர் ஆத்துல வச்சுட்டு பொண்ணாத்துல ஒரு ஆத்துல தங்குவா. அந்த பொண்ணு கடைசியில கிளம்பணும், ஆம்பியானோட கிளம்பணும் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க பெரியவா மொத்த பேரையும் போய் சேவிச்சுட்டு வரும் அந்த பொண்ணு. அத மாதிரி ஒரு நாள் சுற்றம் எனக்கு என்பது ஒரு தசகத்துல சாய்கிறார். அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் விட்டுட்டு இவர் ஒவ்வொரு திவ்யதேசத்திலையும் எழுந்தருள் இருந்து பெருமாளத்துல மந்திரத்திலிருந்து மந்திரத்தை பெற்றார். திருவாரியிலே அங்கிருந்து வடதேசம் சென்று இமயமலையிலிருந்து திருக்கோட்டியூர் பரியந்தம்
ஒன்னாம் பத்து இரண்டாம் திருமொழி. முதல் 10 பாசுரம் அஷ்டாட்சரத்துடைய பெருமை. மந்திரத்திலிருந்து மந்திரத்தை பெற்று அந்த மந்திரத்துடைய பெருமையை சுபாலோபனிஷத்து முதலிய எல்லா உபநிடத்திலையும் மனதில் வைத்துக் கொண்டு அந்த மந்திரத்தோட பெருமையை நாராயணா என்று நாமம் என்று சாதிச்சு, அதன் பிறகு முதல் 10 இரண்டாம் திருமொழி இமயமலைக்கு சென்று அங்கு திருப்பிரிதியிலிருந்து ஆரம்பிச்சு திருக்கோட்டியூர் 9ஆம் 10 10ஆம் திருமொழி அது பர்யந்தமாக திருக்கோட்டியூர் பாசுர பர்யந்தமாக ஒவ்வொரு திவ்ய தேசத்திற்கும் சென்று வடநாடு, இது தொண்டமண்டலம், நடுநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு என்று அந்தந்த நாட்டுக்கு சென்று அங்கங்கு இருந்து எழுதினதுனாலே ஒரு ஆர்டர்ல தான் இருக்கு. ஆகையினாலே திருநறையூர்ல தங்கினா அங்க 100 பாசுரம், திருக்கண்ணபுரத்தில் தங்கினா 100 பாசுரம். அந்த ஆர்டர் மாறவே மாறாது. அதனால இந்த ஆர்டர்ல தான் அவர் பிரயாணம் பண்ணிருக்கிற குதிரையில அங்கங்க தங்கியிருக்க, அங்கங்க சாட்சிருக்கார் என்பது நன்னாக தெரியும். அப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சி ஒரு எம்பெருமானை பத்தி தொடர்ந்து எழுதுறது, அந்த ஜியாகிரபிக்கலா எங்கெங்க திவ்யதேசம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி எழுதுறது, மிக்ஸ் பண்ணாம எழுதுறது என்பது இவரிடத்துல இருக்கக்கூடிய ஒண்ணு. அதற்கப்புறம் தசாவதார ஸ்தோத்திரம் இப்ப தனியாக ஆச்சாரியர்கள் பண்ணிருக்கார். சுவாமி தசாவதார ஸ்தோத்திரம் சாத்திருக்க. அந்த தசாவதார விஷயத்தை இவரும் சாத்திருக்க. பெரும்பாலான ஆச்சாரியர்கள் பண்ண காரியத்தெல்லாம் இவர் பண்ணிருக்க. இப்ப எல்லாரும் தசாவதார, எல்லா ஆச்சாரியாலும் தசாவதார ஸ்தோத்திரம் பண்ணல, எல்லா ஆழ்வார்களும் தசாவதார ஸ்தோத்திரம் பண்ணல. இப்ப இந்த கிரந்தத்திலேருந்து ஒரு சில தசகங்களை வெளியில எடுத்துட்டு கூட அதை ஒரு தனி ஸ்தோத்திரமாக நாம மனப்பாடம் பண்ணி அனுசந்தானம் பண்ணலாம். சம்ஸ்கிருதமே வாயில் நுழையாது, அல்ப பிராணம் மகா பிராணம் தெரியாது என்று சொன்னால் இந்த ஆழ்வாருடைய 10 பாசுரத்தை தசாவதார ஸ்தோத்திரம் சொல்ல முடியாதவாளுக்கு, சுவாமி சாட்சியத்தை சொல்ல முடியாதவாளுக்கு 2 தசாவதார ஸ்தோத்திரம், அது ஒரு தசாவதார ஸ்தோத்திரம் இல்ல 2 தசாவதார ஸ்தோத்திரத்தை இந்த ஆழ்வார் அனுகிரகம் பண்ணிருக்க. 8ஆம் 10 8ஆம் திருமொழியும் தசாவதார ஸ்தோத்திரம், 11ஆம் 10 4ஆம் திருமொழியும் தசாவதார ஸ்தோத்திரம் அவதார கிரமத்திலேயே சாத்திருக்க. இப்படிப்பட்ட பெருமை இவருடைய கிரந்தத்திலிருந்து ஒரு தசகத்தை வெளியில எடுத்து ஒரு ஸ்தோத்திரமாக அனுசந்தானம் பண்ணலாம் என்கிற அளவுக்கு பெருமை கொண்டது. அடுத்தது மற்றவருடைய அனுபவத்தை போல, உதாரணத்துக்கு சுவாமி நம்மாழ்வார் கிருஷ்ணனத்தோட வேற ஒரு பெருமாளை கலக்காத கிருஷ்ணனை அனுபவிச்சது உண்டு. இத்திருவாய்மொழியிலே இவர் வால்மீகி பகவானோடு ஒப்பர் என்று நம்பிள்ள சாய்கிறார். ஒரு சில இடங்கள்ல கிருஷ்ணாவதாரம் மற்ற அவதாரத்தெல்லாம் கலந்து பேசக்கூடிய ஆழ்வார் ஒரு சில தசகங்களிலே வால்மீகி பகவானையும் சிறிய திருவடியும் ஒப்பர், அவனுக்கு பாவோ நான் ஏற்றிருக்க செதி என்கிறபடியே திருவடியை ஒப்பர். அது மாதிரியாக இத்திருவாய்மொழியிலே ஆழ்வார் வால்மீகி பகவானோடு ஒப்பர் என்று சொல்லும்படியாக அப்படிப்பட்ட தசகங்கள் இவரிடத்திலையும் உண்டு. அதாவது எங்கெங்க எந்தெந்த நூல்கள்ல சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் மகாபாரதத்துல உண்டு. ஆனா மகாபாரதத்துல சொல்லப்பட்டிருப்பதெல்லாம் மற்ற இடத்துல கிடையாது என்று மகாபாரதத்துக்கு எப்படி பெருமை சொல்றோமோ அத மாதிரி இவரும் அகோபில நிருசிம்மனை அனுசந்தானம் பண்ணும்போது அந்த 10 பாசுரங்களை நிருசிம்மனை தவிர வேற ஒருத்தர கலக்காத பாசுரம் உண்டு. விபவாவதாரத்து திருமால் விஷயத்திலே எப்படியானால் நம்மாழ்வார் கிருஷ்ணன் அவதாரத்தோட கிருஷ்ணாவதாரத்தை தவிர கலசாமல் பாசுரம் சாட்சியரோ அது மாதிரி இந்த ஆழ்வார் ராமாவதாரத்தை தவிர கலக்காம பாசுரம் சாட்சியது உண்டு. அதாவது விபவாதாரத்து திருமால ராமாவதாரத்தோடு இரக்கமின்றி ஒரு கூத்து தோற்றவர்கள் ஆடக்கூடிய கூத்து, அந்த கூத்து பாசுரத்திலே ராமாவதாரத்தை தவிர கலசாமல் பாசுரம் சாட்சிருக்க. அது மாதிரியாக நிருசிம்மனை தவிர வேற ஒரு எம்பெருமான கலக்காமல் அங்கஞானம் வந்து பாசுரம் சாட்சிருக்க. இப்படிப்பட்ட ஒப்பு மற்ற ஆழ்வார்களோடு இவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுது. அடுத்தது மற்ற ஆழ்வார்கள் என்று சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு நான் நம்மாழ்வார சாட்சேன். இது மாதிரி நீங்களே அனலைசிஸ் பண்ணலாம், இதை பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணலாம். பெரியாழ்வார் என்று சொன்னோடனே நமக்கு என்ன ஞாபகம் வருது? பிள்ளைத்தமிழ் ஞாபகம் வருது. பிள்ளைத்தமிழ்ல ஏறக்குறைய 2 பத்து சாட்சிருக்க. பிள்ளைத்தமிழுக்கே வித்திட்டவர் பெரியாழ்வார் என்று சொல்றோம். அந்த பெரியாழ்வார் பண்ண காரியத்தை இவரும் பண்ணியிருக்க. வேற யாரும் பிள்ளைத்தமிழ் பேசல, இவர் பிள்ளைத்தமிழ் பாருங்க. 10ஆம் 10 4ஆம் திருமொழி அம்மா முன்ன கூப்பிடுறது, 10ஆம் 10 5ஆம் திருமொழி சப்பானி பருவம் இவரும் சாட்சிருக்கார். 10ஆம் 10 6ஆம் திருமொழி
அவன் வெண்ணை திருடி கட்டுண்டு ஆட்டுண்டு முடிச்சதை பத்தி பாசியிருக்கார். 10ஆம் பத்து 7ஆம் திருமொழி இவன் பண்ற வீம்பு தனத்தெல்லாம், கிருஷ்ணன் பண்ற வீம்பு தனத்தெல்லாம் ஆட்சியர்கள் முறையிடுறதை சாத்திருக்கார். அதனால இந்த ஆழ்வார் பெரியாழ்வார் பண்ண காரியத்தை இவர் பண்ணியிருக்கார். அதாவது பிள்ளை தமிழ்லையும் பாசனம் சாத்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, ஒரு சில ஆழ்வார்கள் அந்தாதி இல்லாத பாசனம் சாத்திருக்கார். ஒரு சில ஆழ்வார்கள் அந்தாதியில மட்டும் பாசனம் சாத்திருக்கார். இவர் அந்தாதி இல்லாத பாசனமும் சாத்திருக்கார். இவர் அந்தாதியோடு கூடின பாசனத்தையும் சாத்திருக்கார். 11ஆம் பத்து 3ஆம் திருமொழி, அந்த திருமொழி மொத்தம் அந்தாதியில பாசனம் சாத்திருக்கார். மண் இலங்கு பாரதத்து தேரூர்ந்து மாவலியை பொன் இலங்கு தின் விலங்கில் வைத்து ஒரு கடல் சூழ் தென்னிலங்கை ஈடழித்த தேவர்க்கு இதுகாணீர் என்னிலங்கு சங்கோடு இருந்தேனே முடியறது இருந்தான் என் உள்ளத்து இறைவன் கரைசேர் பருந்தால் களிற்றுக்கு அருள் செய்த செங்கன் பெருந்தோல் நெடுமாலை பேர்பாடியாட வருந்தாது என் பொங்கை ஒளிமண்ணும் அன்னே அன்னேற முடியறது. அன்னே இவரை அறிவன் மறைநான்கும் முன்னே உரைத்த முனிவர் இவர் பொன்னே இவரை கவர்ந்து போகார் மனம் புகுந்து என்னே இவர் என்னும் எண்ணம் அறியோமே. 10 பாசுரமும் நன்னெஞ்சே நம்பெருமான் நாளும் இனிதவரும் அன்னம் சேர் காணல் அணியாளி கைதொழுது முன்னம் சேர் வல்வினைகள் போக முகில்வண்ணன் பொன்னம் சேர் சேவடி மேல் போதனிய பெற்றோமே. பெற்றார் 1000 பேரானை பேர் பாட பெற்றான் கலியன் ஒடிசை தமிழ் மாலை கற்றாரோ முற்றுலகாழ்வர் இவை கேட்கலுற்றார்க்கு ஒரு செயலில்லை உலகத்தே என்று அந்தாதி பாசனமும் சாத்திருக்கார். அது மாத்திரம் இல்ல, மற்றவா பண்ணாதது எந்த ஆழ்வார்களுடைய பாசுரத்திலேயும் முதலடியும் 4ஆம் அடியும் ஒன்னா இருக்காது. இவர் 10ஆம் பத்து 10ஆம் திருமொழி ஒரு தசகம் முதலடியும் 4ஆம் அடியும் ஒன்னாகவே வச்சு சாத்திருக்கார். திருத்தாய் செம்போத்தே திருமாமகள் தங்கணவன் மறுத்தார் தொல்துகள் மாதவனை வர திருத்தாய் செம்போத்தே கரையாய் காத்து கிள்ளாய் கருமாமுகில் போல் நிறத்தன் உரையார் தொல்புகள் உத்தமனை வர கரையாய் காத்தை கிள்ளாய் பூவாய் பூங்குயிலே குளிர் மாறி தடுத்து வந்த மாவாய் கண்ட மணிவண்ணனை வர பூவாய் பூங்குயிலே. முதல் அடியும் 4ஆவது அடியும் ஒரே அடி, அதாவது பாதி பாசுரம். ஆனா முதல் அடியும் 4ஆவது அடியும் நடு 2 அடி மட்டும் மாறும். அப்படிப்பட்ட பாசுரம் சாத்திருக்க. அது மாத்திரம் இல்ல, உத்தரார்த்தம் மொத்தம் ஒரே அடியாகவும் பாசுரம் சாத்திருக்க. அதாவது இந்த பாசுரம் திருவிண்ணகர் பாசுரம் 6ஆம் பத்து 1ஆம் திருமொழி வண்டுணல் அருமலரிந்தை கொண்டு பண்ட நம்பின கடவென்று அடிமேல் தொண்டரும் அமரரும் பணிய நின்றங்கண்டவோர் அகலிடம் அளந்தவனே ஆண்டாயுனை காண்பதோர் அருளனக் கருதிய வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர்மேயவனே. 10 பாசுரத்திலையும் 2 அடி காமன். உத்தரார்த்தம் ரொம்ப ஒரே உத்தரார்த்தம் தான். அந்நல் செய் நரகட கடைந்ததனுள் கண்ணுதல் நஞ்சுண்ண கண்டவனே விண்ணவர் அமுதுனவமுதில் வரும் பெண்ணமுதுண்ட எம்பெருவானே. உத்தரார்த்தம் அதேதான். முதல் பாட்டுக்கு என்ன உத்தரார்த்தமோ அதேதான் இங்கேயும் உத்தரார்த்தம். ஆண்டாயுனை காண்பதோர் அருளன கருதியல் வேண்டேன் மன வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே. அப்படியே சாத்திருக்க. அது மாத்திரம் இல்ல, மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரத்தை விட இந்த ஆழ்வாருடைய பாசுரத்தில எதுகை மோனை ரொம்ப அதிகம். எதுகை மோனை இன்பம் என்பதும் குறிப்பாக யாராவது கவிஞராக வேண்டும் என்று சொன்னால் இவருடைய பிரபந்தத்தை வாசிக்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது எதுகை மோனைக்கு பஞ்சமே இல்லாமல் இவர் பாசுரத்தை ஒருத்தன் கண்டபாடம் பண்ணான்னா அந்த புலவனுக்கு வாழ்க்கையில எதுகை மோனைக்கு அவன் 1,00,000 பாட்டு எழுதினாலும் எதுகை மோனைக்கு பஞ்சம் இருக்காது. தீதரு நிலத்தொடெரிகாலினொடு நீர்கள் விஷம்பும் அவையாய் மாசரு மனத்தினொடுறக்கமொடிறக்கையவையாய பெருமான் தாய்சர உழைந்து தயிருண்டு குடமாடு தடமார்ப தகையர் நாதனுரைகின்ற நகர்நந்தி புறபின்னகர நன்னு மனமே தம்பியொடு தாமொருவர் தந்துண விகாத துணையாக முனால்
பெம்பியரி கானக முலாவும் அவர் தாமினிது மேவு நகர்தான் கொம்பு குதி கொண்டு புயில் கூவமயிலாலும் எழிலார் புறபுஷர் நந்தியுரைகின்ற நகர் நந்திபுர பின்னகர நன்னுமனமே தந்தை மன முந்து துயர் நந்த இருள் வந்த விரல் நந்தன் மதலை எந்த இவனென்ற மலர் கந்த மலர் கொண்டு தொழ நின்ற நகர்தான் மந்த முழு கோஷ மழையாக வெடுக்கார் மயில்களாடு பொழில்சூழ் நந்தி பணி செய்த நகர் நந்திபுர விண்ணகர நன்னுமலமே தந்தை முந்து நந்த இந்த வந்த நந்தன் எந்தை கந்த மந்த நந்த நந்தி எத்தனை சொற்கள், இப்படிப்பட்ட சொற்கள். அதனால பிராசத்துவம் மற்றவர்களை விட அதிகமாக. இன்னொன்னு இதுல லாபம் என்ன என்று சொன்னால், அத்தியனம் பண்ணும் பொழுது ஏறக்குறைய 1.25 வருஷம் வருது. ஆனாலும் நம்மாழ்வாரை விட அதிக நாள் எடுத்துட்டாலும் அத்தியனம் பண்ணா விட்டு பெரிய லாபம் என்னன்னா, கவலை பாயவே பாயாது பாசும். அத்தியனம் பண்றது கஷ்டம், அத்தியனம் பண்ணா விட்டு கவலை பாயவே பாயாது. அது மாத்திரம் இல்ல, அவ 3 பேர் இருக்கா. அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இருக்கா. அவ பண்ண காரியத்திலாம இவர் பண்றார். அவ சிவபெருமானுடைய பெருமையை சாழல் என்கிற பதிவாக பாடியிருக்கார். இவர் மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். அப்போ ஒத்தி சிவபெருமானை குறைச்சி சொல்ற மாதிரியாக ஒரு பெண். இந்த சாழல் என்கிற விளையாட்டானது 2 பெண்கள். ஒத்தி ஒரு தெய்வத்தை பத்தி புகழ்ந்து சொல்லுவள், ஒத்தி முதல்ல இருக்கிறவள் அந்த தெய்வத்தை பத்தி குறையாக சொல்லுவள், அடுத்தவள் அந்த குறையே நிறையாக்கி பேசுவள். இது சாழல் விளையாட்டு என்று பெண்களுடைய விளையாட்டு. அது மற்ற ஆழ்வார்கள் பண்ணாத, அப்புறம் நாயன்மார்கள் பண்ணதெல்லாம் ஆழ்வார் பண்ணல என்று சொல்ல முடியாது. அதாவது சாம்பிளாவது பண்ணியிருக்கேன். அதாவது மற்ற சைவ கிரந்தங்கள்ல நாயன்மார்கள் பாட்டு எழுதியிருக்கிறதுக்கு அது நம்ம வைஷ்ணவ இலக்கியத்துல இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பாசுரத்திலேயாவது மறைமுகமாவது இந்த ஆழ்வார் சாத்திருக்க. அதனால சாழல் பாசுரம் இந்த ஆழ்வார் சாத்திருக்க. அது மாத்திரம் இல்ல, இப்போ குலசேகர ஆழ்வார் இருக்க. பொதுவாக ஆழ்வார்கள் சுவாமி நம்மாழ்வார் சாய்க்கும் போது தானான தன்மையில பாசுர சாட்சியர், தாய் தன்மையில பாசுர சாட்சியர், நாயிகா தன்மையில பாசுர சாட்சியர், தோழி தன்மையில பாசுர சாட்சியர் என்று சொல்றோம். அத மாதிரி இல்லாமல் குலசேகர ஆழ்வார் தேவகி புலம்பினதாக தேவகியாக தன்னை வேஷம் போட்டுக்கொண்டு பாசுரம் சாட்சியிருக்க. அதாவது இதிகாச புராணத்துல இருக்கக்கூடிய பாத்திரத்தையே ஏற்றுக்கொண்டு பாசுரம் சாட்சியிருக்க. அது நம்மாழ்வார் சாய்க்கல, ஆனால் குலசேகர ஆழ்வார் சாட்சியிருக்க. ராமனை தாளாற்றுற மாதிரியாக நான் கௌசல்ய, அதாவது ஒரு தாயாக தசரதனாக இருந்து காட்டுக்கு அனுப்புறேன்னு அழும்படியாக, அது மாதிரியா தேவகியாக இருந்து கிருஷ்ணனுடைய லீலைகள்லாம் பார்க்க முடியலையே, நங்கள் கோன் வசுதேவன் பெற்றனே என்று அப்படிப்பட்டதாக புராண இதிகாசத்தில் இருக்கக்கூடிய பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டு பாட்டு சாட்சியவர்னா குலசேகர ஆழ்வார். இவரும் அதை பண்ணியிருக்கார். இவர் அப்படி பண்ணியிருக்காருன்னா எப்படி பண்ணிருக்கா, ஒரு கற்பனை. அதாவது புராண இதிகாசத்துல இருந்த பாத்திரம், ஆனால் ஒரு கற்பனை பாத்திரமாக. அதுல கூட ஒரு வித்தியாசம். யுத்தம் நடந்து போச்சு, பெருமாள் ஜெயிச்சுட்டார், சீதையை கூண்டாச்சு. அப்போ தோற்றவர்கள் ஆடக்கூடிய ஒரு கூத்து. அப்போ இவர் எந்த கேரக்டர் எடுத்துருக்காருன்னு சொன்னா, லங்கையில இருந்த ராட்சசர்களுடைய பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு, நெகட்டிவ் கேரக்டர், அதை ஏற்றுக்கொண்டு ராமானுபவம் பண்றார், பகவத் குணானுபவம் பண்றார். ஆகையினாலே அதுவும் இவர் இடத்துல இருக்கக்கூடிய விசேஷம். தோற்றவர்கள் ஆடக்கூடிய கூத்து பாட்டு இவர் சாட்சிருக்க. அது மாத்திரம் இல்ல, சந்தசில கூட பார்த்தோம்னால் ஏதாவது ஒரு பாசுரம், இப்ப அந்தாதிக்கு 10 பாசுரம் சாட்சிய மாதிரியாக மற்ற ஆழ்வார்கள் பாசுரத்தையும் இவர் பாசுரத்தையும் ஒண்ணு கலந்து பாடினால் அவரே தான் இவர் எழுதியிருக்காரா. விஷயம் தெரிஞ்சவாளுக்கு தான் இது அந்த ஆழ்வார் பாசுரம், இது திருமங்கை ஆழ்வார் பாசுரம்னு சொல்ல முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா, பச்சமாமலை போல் மேனி கவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயதம் கொண்டே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன் அரங்கமான அகருளானே நிதியினை பவளத்தூணை நெருமையால் நினையவல்லார் கதியினை கஞ்சன் மால கண்டு முனண்டமாலும் மதியினை மால வாழ்த்தி வணங்கியன் மனத்து வந்த விதியினை கண்டு கொண்ட தொண்டனேன் விடுகிலேனே. அந்த ஆழ்வார் திருமால சாட்சியர் அந்த திருமால அரிசியின் கை நடுவரை ஆசிரியப்படுத்தும்.
அதே விருத்தத்துல திருக்குறுந்தாண்டகத்தை சாட்சிட்டு இருக்க. அப்ப அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திருமாலையும் இதையும் ஏறக்குறைய விஷயங்கள் கூட அது மாதிரியாகவே இருக்கும். அதுல சொல்லப்பட்ட அந்த அங்க ரங்கனுடைய அனுபவம், இங்கு பொதுவாக பகவத் அனுபவம் அப்படி என்பதாக. அப்போ திருமாலைய சொன்னா என்ன திருப்தி வருமோ அந்த சொல் அமைப்புல கூட அதுவும் அரிசீர் கழி நெடிலடி ஆசிரியர் இருக்கும். திருக்குறுந்தாண்டகம் அரிசீர் கடு நெடிலடி ஆசிரியர் இருக்கும், அப்படியே இருக்கும். அது மாத்திரம் இல்ல, எண்ணிக்கை விளையாட்டு, வார்த்தை விளையாட்டு. இப்போ அடியன் என்னென்னலாம் இப்போ சொல்லிட்டு இருக்கணும், இது மொத்தம் ஒரு உபன்யாசமாக மாறப்போறது. எண்ணிக்கை விளையாட்டு இவர் விளையாடின அளவு மற்ற ஆழ்வார்கள் விளையாடல. வார்த்தை விளையாட்டிலேயும் இவர் பல பொருள்கள் தரும்படியாக அதை எப்படிலாம் மாத்தி பிடிச்சா வெவ்வேறு அர்த்தம் தரும்படியாக இவர் ஆடின வார்த்தை விளையாட்டு மற்ற ஆழ்வார்கள். அது மாத்திரம் இல்ல, கா குஹுன்னு சம்ஸ்கிருதத்துல ஒண்ணு. கா குஹு அப்படின்னு சொன்னா ஒலியினால, சொல்லு வேற, சொல்லு ஒரே வாக்கியம், அந்த வாக்கியத்தை வேற விதமாக ஸ்வரத்தோட சொல்லும் பொழுது அது வேற ஒரு பொருள் வரும். ராமன் வந்தான், ராமன் வந்தான் அப்படின்னா வந்தானான்னு அர்த்தம். அது மாதிரியாக காக்குன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. அது அந்த கடைசியில் இருக்கக்கூடிய ஈற்று அசை எழுத்து இருக்க, ஈற்று அசையாக கொண்டு ஒரு அர்த்தம், அதாவது ஈற்று அசையாக கொள்ளாத ஒரு அர்த்தம். அதாவது அசை எழுத்து என்று சொன்னால் அதுக்கு பொருள் கிடையாது. அப்போ இலைப்பிணை இயக்கன் நீக்கி இருந்து முன் இமையை கூட்டி அளப்பிலை புலனடக்கி அன்பு அவர் கண்ணே வைத்து புழக்கமில் சிந்த செய்து தோன்றலும் சுடர்விட்டு ஆங்கே விளக்கின விதியில் காண்பார் மெய்மையை காண்கிற்பாரே. மெய்மையை காண்கிற்பார் புல் ஸ்டாப் வச்சுட்டு ஏவ அசை சொல்லாக சொல்லிட்டால் ஒரு அர்த்தம், மெய்மையை காண்கிற்பாரே அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுட்டா இந்த பாசுரத்துக்கு வேற அர்த்தம். இதுக்கு காகுன்னு பேரு சம்ஸ்கிருதத்துல. நம்ம எம்பெருமானார் இதுல வியாக்கியானம் பண்றதுல நம்ம ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு சமமானதா கிடையாது. கீதா பாஷ்யத்துல பல இடங்கள்ல காக்குவை வச்சிருந்து, கிருஷ்ணன் தேர்ல என்னைக்கோ உட்காந்துதான் அர்ஜுனன் தேர்ல, அந்த கீத ஸ்லோகத்துக்கு சங்கராச்சாரியர் ஒரு அர்த்தம் பண்ற. அவர் காக்கு இல்லாத, காக்குன்னா அந்த ஒலிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் சென்டென்ஸாக மட்டும் பார்த்து வியாக்கியானம் பண்ற. அது கூட ஒலியை கூட்டி பாஷ்யக்காரர் கச்சின் மாம் வேத்தி தத்வதா, பல பேர் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பிக்கிறா, பிரயத்னம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. கடைசியில எவனோ ஒருத்தன் என்னை அறிகிறான், கச்சித்து மாம் வேத்தி தத்வதா என்று கிருஷ்ணனுடைய வாக்கியம். அப்போ இதுக்கு சங்கராச்சாரியர் என்ன பண்ண, இது அதிகாரி தௌர்பல்யத்தை சொல்றது. பல பேர் எம்பெருமான அறியா முற்படுற, கடைசியில எம்பெருமான அறிஞ்சவா பல்லாயிரக்கணக்கான ஒருத்தர் தான் உள்ளபடி அறிகிறாள் என்று இதுக்கு அர்த்தம். கச்சித்து மாம் வேத்தி தத்வதா, உள்ளபடியே என்னுடைய சொரூப ரூபகுண விபூதிகளை எல்லாம் உள்ளபடி அறிபவன் எவனோ ஒருவன் என்று இந்த சொல்லுக்கு அர்த்தம், வாக்கியத்துக்கு அர்த்தம். அதுக்காக சங்கராச்சாரியர் என்ன பண்ண, பல்லாயிரக்கணக்கான ஒருவன் என்னை அறிகிறான் என்று வியாக்கியானம் பண்ண. கச்சித்து மாம் வேத்தி தத்வதா. இப்போ கிருஷ்ணன் இப்படி சொல்லியிருக்கணும், உச்சரிச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு கச்சித்து மாம் வேத்தி தத்வதா அப்படின்னு சங்கராச்சாரியர் பண்ண. நம்ம பாஷை கச்சின் மாம் வேத்தி தத்வதா என்று ஸ்வரத்தை அதுக்கு கூட்டி கச்சித்து மாம் வேத்தி தத்துவதான்னா ஒத்தன் என்னை அறிகிறான்னு அர்த்தம். ஒத்தன் இவ்வளவு பேர்ல ஒத்தன் என்ன அறிகிறான் அப்படின்னா அறிவதில்லை என்று அர்த்தம் பண்ண நம்ம பாஷிக்கார். அப்படின்னா அந்த அதிகாரி தௌர்பல்யத்தை, ரெண்டு பேருக்கும் சித்தாந்தம் ஒண்ணு, பகவானை உள்ளபடி அறிவது கடினம். அப்படிப்பட்ட அதிகாரியினுடைய தௌர்பல்யத்தை சொல்றதுதான் சங்கராச்சாரியருடைய பங்கியும் இருக்கு, பாஷிகாருடைய பங்கியும் இருக்கு. ஆனா அவர் காப்புவை வச்சுக்காம, ஒலியை வச்சுக்காமல், அதாவது அப்ரப்டா அந்த ஸ்லோகத்தை நிறுத்தி அதுக்கு அர்த்தம் பண்ண. நம்ம பாஷிகாரத்துக்கு ஸ்வரத்தை கூட்டி அதிகாரி தௌர்பல்யத்தை அதிகம். பல்லாயிரக்கணக்கில் ஒத்தன் என்னை அறிகிறான் என்று சொன்னாலும் அது அந்த அதிகாரி குறைஞ்சவன்றதுதான் காட்டுது. பல்லாயிரக்கணக்கானவர்கள் ஒத்தன் என்னை அறிகிறான் அப்படின்னு சொன்னா ஒத்தனும் அறிகிறது இல்லைன்னா அது அவ்வளவு கடினம். அப்படிப்பட்ட அதிகாரி தௌர்பல்யத்தினுடைய அந்த இது எவ்வளவு அதை உண்மை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது, அதிகாரி தௌர்பல்யத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றது நம்ம பாஷிகாருடைய பங்கி. அது மாதிரி இவருடைய பாசுரத்துல ஈற்றசையாக பார்த்தால் ஒரு அர்த்தம் கிடைக்கும், ஈற்றசையாக கொள்ளாமல் அதை கேள்வியாகவே, ஏன்னா ஏவகாரமானது கேள்வியிலேயும் வரும். எண்ணில் வந்த ஏவகாரம், திருநிலை ஏவகாரம், தேற்ற ஏவகாரம் என்றெல்லாம் சொல்ற ரீதியில
ஈற்றசையிலே ஏவகாரமாக கொண்டால் ஒரு பொருள் கிட்டும், ஈற்றசை ஏவகாரமாக கொள்ளாட்டால் வேறு ஒரு அர்த்தம் கிட்டும். இப்படிப்பட்ட பாசுரம் இவர் சாத்திருக்க. அது மாத்திரம் இல்ல, இவருடைய காலத்துல நம் தேசம் எப்படி இருந்தது, நேஷனல் இன்டகிரேஷன் சொல்றான். இது பக்தி இருந்தாதான், யாரோ ஒருத்தர் சொன்னார் ஒரு சிங்கிள் லாங்குவேஜ் இருந்தாதான் நேஷனல் இன்டகிரேஷன் வரும், அப்போ ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கணும்னு சொன்னார். காமன் லாங்குவேஜ் கூட முக்கியம் இல்லை, சைவமும் வைணவமும் தழைத்து இருக்கிற வரை பாரத தேசத்துல எவன் ஒருத்தன் உண்மையான சிவ வைஷ்ணவனா இருக்கானோ, எவன் ஒருத்தன் உண்மையான சைவனாக இருக்கானோ, அதுவரை இந்த தேசத்துக்கு ஒருமைப்பாட்டுக்கு குறவு இருக்காது. உண்மையில இந்த தேசத்தினுடைய ஒருமைப்பாட்டை கொண்டு வரமானால் பக்தியை வளர்க்கணும். எங்கேயோ நாம இங்க இதுல திருப்புல்லானில ஒரு குழந்தை பிறந்தா பத்ரி நாராயணன் பேர் வைக்கிறோம். எவ்வளவு பேர் கேட்க இந்தியான்னு பேர் இருந்ததா, இந்தியான்னு வெள்ளக்காரன் வச்ச பேரு என்ன, இந்தியான்னு பேர் இல்லாட்டா நான் இந்தியான்னு பேர் வச்சா ஆயிட்டான்னா. எங்களுக்கு பாரத தேசம் கல்ச்சர் வைதிக பரம்பரை இந்த பூமி மொத்தத்திலையும் இருந்தது. அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அங்கங்க ஒரு ராஜா ஆண்டு கொண்டு இருந்தாங்க. திருப்புல்லானில பிறக்கிற குழந்தைக்கு பத்ரி நாராயணன் பேர் வைப்போம், பத்ரிகாசிரமத்துல பிறக்கிற குழந்தைக்கு சேதுராமன் பேர் வைப்போம். பழவேரில எத்தனை குழந்தைக்கு காசிநாதன் விஸ்வநாதன் பேர் தெரியுமா? பழவேரியில காசிநாதன், இவன் காசி எங்க இருக்குன்னே தெரியாது பாவம். ஆனா காசிநாதன் அவனுடைய பேரை இங்க பழவேரில வைப்பா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இது ஒரு பக்தியை காட்டக்கூடியது. பக்தி வளர்ந்தாலே இந்த தேசத்துடைய ஒருமைப்பாடு, வைஷ்ணவமும் சைவமும் தழைச்சிருந்தா அந்த தேசம் நல்லா இருக்கும்ன்றதுல சந்தேகம் இல்லை. அது மாதிரியாக இவர் அந்த ஒவ்வொரு தேசத்துக்கும் சென்று அந்த தேசத்துல நமக்கு அபிமானம் ஆகையினால அங்க இருக்கக்கூடிய உழவர்கள் எப்படிப்பட்டவர்கள், சோலை எப்படிப்பட்டது, நதி எப்படிப்பட்டது, அங்கு என்ன பறவைகள் இருக்கிறது, என்ன ஆறுகள் ஓடுகிறது, நீர்வளம் என்ன, நிலவளம் என்ன, அங்கு இருக்கக்கூடிய ஆடையை அவர்கள் எப்படி அணிகிறார்கள், எந்த தேசத்துல பரதநாட்டிய சாஸ்திரத்தினுடைய கலைஞர்கள் அதிகம் இருக்கிறார்கள், எங்கு சங்கீத சாஸ்திரம் தெரிந்தவர்கள் அதிகம் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட அரசர்களாலே ஆளப்படுகிற இடம் பல்லவர்கள் ஆளுகிறார்கள், சோழ அரசர்கள். அது மாத்திரம் இல்ல, இருக்கு முறுக்கிழங்கு தனித்து வருவாய் பின்னைகேழ்வன் மண் எல்லாம் நவிய சென்று வென்றி செருக்களத்து திரளறிய செற்ற வேந்தன் சிறந்துணித்தான் திருவடினும் எண்ணி வைப்பீர். இருக்கிழங்கு திருமொழிவாய் எண்டோலீசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்மின்களே. நாச்சியார் கோவில சாய்கிற, நாச்சியார் கோவில சாய்க்கும் பொழுது அந்த கோவில் சின்னதா இருந்த கோவில பெருசாக்கி கைங்கரியம் பண்ணான். அந்த ஆழ்வார் இடத்துல பார்க்க வேண்டியது ஒண்ணு என்னன்னா, அந்த நன்றி உணர்வு. யார் யாரு பெரிய பெரிய கைங்கரியம் பண்ணாலோ அவ மொத்த பேரையும் அதுல இந்த ஆழ்வாருக்குடைய வைலட்சண்யம் என்ன என்று சொன்னால், மற்ற ஆழ்வார்கள்லாம் பாட்டு பாடினா புளிய மரத்துல வந்தா தாய்ப்பால் சாப்பிட பாட்டு போயிட்டா, யாரும் கோவில் கட்டினா குளம் கட்டினா இதெல்லாம் தெரியாது. இவர் ஆழ்வாராக மாத்திரம் இல்லாமல் மதில் சுவர் கட்டினார், அங்கங்க கோவில் திருப்பணி பண்ண ஆழ்வார் இவர். அது மாத்திரம் இல்ல, நம்ம ஆழ்வார்ல இருந்து ஏழை பண்ணிட்டு வந்து உற்சவம் அத்தியனோத்சவத்தை பண்ணி வச்சவர் இந்த ஆழ்வார். ஆகையினால் இப்படிப்பட்ட கைங்கரியம் இதுவும் இந்த ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய விலட்சணம். செந்தமிழ் பாடுவார் நாம் வணங்கும் தேவைவர்கள் தெரிக்க மாட்டேன் வந்து குரல் உருவாகி நின்று மாவழி வேள்வியில் மண்ணளந்த அந்தனர் போன்றிவர் ஆறுகள் என்ன அட்டபுஜகரத்தே நன்னாரே. இவருக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ், ஒரு மீட்டிங்ல கடைசியா பேசுறதுக்கு அட்வான்டேஜ் உண்டு. பங்கில கடைசியில உட்காண்டா நல்லது நிறைய மீந்திருந்தா நிறைய போடுவா, குறைவா இருந்தா வெறும் மோர்ஞ்சான் சாப்பிட வேண்டி வரும். ஆனா விஷயத்துல அப்படி இல்லை. இவருக்கு என்ன அட்வான்டேஜ்னா எல்லா ஆழ்வார்களையும் அந்த ஆழ்வார்களையும் வேற சொல்ற. செந்தமிழ் பாடுவார் தாம்பரங்கும் தேவறிவர்கள் தெரிக்க மாட்டேன். அப்ப திருமாலை போல பாட்டு எழுதணும், அந்தாதியில பாட்டு எழுதணும், அவ ரசிச்சா மாதிரி ரசிக்கணும். அந்த அனுபவத்தையும் கொண்டு வர்றது இவருக்கு ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. அதனால அங்க அது மாத்திரம் இல்ல, அந்த வரலாற்று குறிப்பு இவர்கிட்ட இருக்கு. ஒரு ராஜா, அவன் சோழ ராஜா, அவன் நாச்சியார் கோவிலுக்கு அத்தனை கைங்கரியம் பண்ணிருக்கான். அவன் அப்பா பரியந்த சைவாளாக இருந்துவா. இருக்கிழங்கு முறுக்கிழங்கு கனித்து வருவாய் புன்னகேள் மண்ணெல்லாம் உன்னவியச் சென்று வென்று செருக்களத்து திரளறியச் செற்ற வேந்தன் சிரம் துணித்தான் திருவடினும் சென்னி வைப்பீர். இருக்கிழங்கு திருமொழிவாய் எண்டோர் ஈசற்கு. எப்பயும் பூச சூக்தத்தையும் ரிக்வேதத்தையும் ஸ்ரீசூக்தத்தையும் வாயில சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய எண்டோலீசரான சிவபெருமானுக்கு சோழ நாட்டிலே எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குளத்து வளச்சோழன். அவ தகப்பனார் பரியந்தம்
சிவபெருமானுக்கு சோழ நாட்டிலே அத்தனை கோவில், அவ தகப்பனால் 70 கோவில்களை கட்டியிருக்கார். அவருக்கு பிள்ளையாக இருந்து ஸ்ரீ வைஷ்ணவனாக மாறி இந்த நாச்சியார் கோவிலுக்கு அவன் மட்டமம் கற்றுதான். அதாவது இரு கிழங்கு மொழி திருவாய் என் தோல் ஈசற்கு எழில் மாடம் 70 செய்து உலகமாண்ட திருக்குளத்து வளச்சோழன் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் சேர்ந்தீங்களே என்று இப்படிப்பட்ட வரலாற்று குறிப்புகள். இவர் பாசுரத்துல கப்பல் வணிகம் எங்க நடந்தது, திருக்கடமலையில அவர் காலத்திலேயே கப்பல் வணிகம் நடந்தது என்பதை காட்டுறார். நாட்டினுடைய அமைப்பு, கோவிலோட ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கக்கூடிய ஆலைகள், ஆலை பொய்கமலும் அணியாடி அம்மானே, எந்தெந்த தேசத்துல யாகங்கள் நடக்கிறது, யாகம் மறையாரும் பெருவேள்வி கொழும்புகை போய் வளர்ந்து எங்கு நிறையாரவான் ஊரும் நீதி செல்வ திருநறையூர். இந்த சோழ நாட்டுக்கு பெருமை என்ன என்று சொன்னால் புகைதான். நாம சொல்றோம் பட்டாசு புகையாக்காதுன்னு சொல்றோம், பொல்யூஷன் அப்படின்னு சொல்றா, வண்டி புகை இல்லை. இது செல்வம் என்ன, இந்த சோழ நாட்டுக்கு செல்வம் என்ன என்று சொன்னால் எல்லா இடத்துலையும் பழமை காந்திகளா இருக்கக்கூடிய பல பேர் எம்பெருமான் திருவாராதனமாக யாக இயக்கங்களை பண்ணிக்கொண்டே இருக்கா. ஒரு பக்கம் கரும்பு ஆலைகளிலிருந்து வரக்கூடிய புகை கமகமான வாசனை, வேள்வி புகை, அது நெய்யோட சேர்ந்து ஆஜ்யத்தோட சேர்ந்து வரக்கூடிய புகை, இப்படிப்பட்ட செல்வ செழிப்பு கொண்டது என்று அங்க நடக்கக்கூடிய யாக யஜ்ஞாதிகளை சாய்க்கிறார். அது மாதிரியாக இவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாத்திரம், மத்தாழ்வார்கள் ஏற்றுக்கொண்ட பாத்திரமும் இவர் ஏற்றுக்கொண்ட பாத்திரமும் ஒரு கட்டுவிச்சினா குரத்தி. அந்த குரத்தி தன்மையில வித்தியாசம் இருக்கும். நம்மாழ்வார் பாடலையும் குரத்தி வரா, குரத்தின்றவ இப்ப குரத்தின்னு சொல்றோம், அந்த காலத்துல கட்டுவிச்சின்னு அவளுக்கு பேரு. இவர் பாசுரத்திலையும் கட்டுவிச்சி வரா. ஆனா நம்மாழ்வார் பாசுரத்துல வர கட்டுவிச்சி சரியான கட்டுவிச்சி கிடையாது. அவளுக்கு சரியா குறி சொல்ல தெரியாது, ஏதோ குழப்பு இருக்கு. அதாவது ஜோதிஷமே வாசிக்காத ஜோதிஷம் பண்ற, வைத்தியமே வாசிக்காத போலி டாக்டரா இருக்கா இல்லையா, அது மாதிரி அவ போலி கட்டுவிச்சி. அவ பண்ணக்கூடாத காரியத்தை தலைவி மயங்கி விழுந்த போது பண்ணக்கூடாத காரியத்தை பண்றதுக்கு சொல்லக்கூடியவள். அதே இந்த ஆழ்வாருடைய, ஏன் நம்மாழ்வார் அப்படி வச்சதுக்கெல்லாம் விசாரம். அப்புறம் அதே திருமங்கை ஆழ்வாருடைய கட்டுவிச்சி நல்ல உண்மையிலே படிச்சு பிராக்டிஸ் பண்ண டாக்டர் மாதிரி, அவ போலி டாக்டர் மாதிரி நம்மாழ்வாருடைய கட்டுவிச்சி நன்னா வாசிச்சு புத்திசாலியா கருணை கொண்ட நல்ல டாக்டர் மாதிரி கலியனுடைய கட்டுவிச்சி. இதுல கூட வித்தியாசம் வந்துங்க. அதுக்கப்புறம் இதுக்கு மேல விசாரம் மேல பார்ப்போம். ஏன் அவர் பின்ன போலி டாக்டர் மாதிரியாக போலி கட்டுவிச்சிய நம்மாழ்வார் சொன்னார்னா, அவர் வெறிவிலக்கு என்கிற துறையில பாட்டு எழுதணுன்றதுக்காக. இவர் எடுத்துட்ட துறை வேற, அவர் எடுத்துட்ட துறை வேற. சரி, இவரும் அதே துறையிலேயே பாட்டு எழுதிருக்கலாமே என்று சொன்னால், இவருக்கு இந்த கட்டுவிச்சி ஸ்தானத்துல உட்பொருள் சுவாபதேசத்தை ஏற்றனமானால், இங்கு கட்டுவிச்சி என்பவள் ஆச்சாரியராக அங்க நம்மாழ்வாருடைய கட்டுவிச்சி வைஷ்ணவால கெடுத்து சம்பிரதாயத்தை விட்டு வெளியில விளக்கிறவால குறிக்கிறது சுவாபதேசத்துல. இங்க இவருடைய கட்டுவிச்சியானவள் ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்கக்கூடியவளை சுவாபதேசத்துல ஏற்றுவதற்காக. அது எப்படி காட்டுறதுன்னா, காரார் குடற் பொங்கை கட்டுவிச்சி கட்டேரி. அவர் கட்டுவிச்சியை வர்ணிக்க மாட்டார் நம்மாழ்வார். இவர் கட்டுவிச்சி எப்படி இருந்தா, எவ்வளவு அழகா இருந்தா, அவளுக்கு கூந்தல் எவ்வளவு இருந்தது, இதெல்லாம் இவர் வர்ணிப்பார். ஏன் வர்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியனுடைய திருமேனி கூட நமக்கு உபாதேயம். ஆகையினால ஆச்சாரியன் வரக்கூடிய ஞானம் மாத்திரம் இல்ல, அவனுடைய திருமேனி கூட உபாதேயம் என்பதை உள்பொருளை காட்டுவதற்காக கட்டுவிச்சியை மாற்றி அமைப்பார் இவர். அது மாதிரியாக மடல் எடுப்போம்னு அவர் சொன்னார். மடலுக்கு 2 விதமான கிரந்தத்தையே எழுதினார். அது மாத்திரம் இல்ல, காரார் மோரார் சீரார் என்று இந்த எதுகையானது மொத்த பிரபந்தத்துக்கும் ஒரே எதுகை சீரார் மோரார் காரார்னு உருவாக்கி இவர் மடல் எழுதினது. இவருக்கு முன்னாடி மடல் என்கிற தமிழ் இலக்கணமே கிடையாது. அதாவது இவருடைய கான்ட்ரிபியூஷன் தமிழ் இலக்கியத்துக்கு என்று பார்த்தாலும், மடல் எடுக்க போறேன், யாம் மடல் ஊர்தும் குதிரியாய் மடல் ஊர்துமே, இப்படிலாம் மடலை பத்தி சொல்லியிருக்காலே தவிர, இப்படி ஒரு பெரிய கிரந்தமாக 2 மடலை சாட்சியவர். இவருக்கு அப்புறம் பல மடல்களை மற்றவாளும் எழுதியிருக்கார். நம்ம சம்பிரதாயத்தை சேர்ந்தவாள் இல்லாட்டா கூட சைவ மதத்தை சேர்ந்தவர்கள் எழுதியிருக்கக்கூடிய மடல்கள் கூட இவர் காலத்துக்கு பிற்பட்டது. அப்ப இவர் என்ன பண்றது, இவருடைய தமிழ் தொண்டு கூட அப்படிப்பட்டது என்று தெரியுது.
அத மாதிரியாக இன்னும் இவருடைய பெருமையை சொல்லிட்டே போறான். சுவாபதேசம் இவர்களை கொட்டி கிடக்கக்கூடிய சுவாபதேசங்கள். அது மாத்திரம் இல்ல, பழமொழியாலே கிரந்த சாய்கிறது. அதாவது பழமொழி என்று சொன்னால் 10 பாசுரத்துல பழமொழியை வச்சிருந்து பழமொழியால் பணிந்துரைத்த அதாவது புல் உருவாகி நல்லுருவந்த பூதனை மாலை என்று 10ஆம் பத்து 9ஆம் திருமொழி. இந்த 10ஆம் பத்து 9ஆம் திருமொழியில ஒவ்வொரு பாசுரத்திலையும் பழமொழியை பதிச்சு ஒரு 10 பாசுரம். இது மற்ற ஆழ்வார்கள் யாருமே பண்ணது கிடையாது. அதாவது பிள்ளை தன் கையில் சின்னமே ஒக்க பேசுவது எந்த பிரானே, மூன்றில் எழுந்த முருங்கையில் தேனாம் கைவளை கவர்ந்தானே, அங்கையில் பட்டாம் இவளென கருதுகின்றாயே, உன் தொண்டர் கை கண்டு என்றவாறே, பெருவழி நாவல் கனியிலும் இனியல் இவளென பேசுகின்றாயே, எருக்கிளைக்காக எரிவழி ஓச்சல் என் செய்வது, கோழி வெண்முட்டைக்கு என் செய்வது எந்தாய், கருங்கடல் வண்ணா கவுள் கொண்ட நீராம் இவளென கருதுகின்றாயே, ஆறழல் ஓம்பும் அந்தனம் தோட்டமாக நின் மனத்து வைத்தாயே என்று என் பெண்ணை நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு என்ன ஆசை காட்டிட்டு மோசம் பண்ணிட்ட? நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மனசுல இருந்து சண்டை போடுற பெருமாளத்துல தாய் பாவத்துல இருந்து. அப்போ மெத்த எந்த ஆழ்வார்களும் சாய்க்காதபடியாக பழமொழிகளை அவரே சாய்க்க பழமொழியால் பணிந்துரைத்த பழமொழியால் பணிந்துரைத்த பாடல் பத்திவை பாடுமின் தொண்டீர் பாட நூவிடை பாவன் இல்லாவே என்று சாய்க்கிறேன். அதுல ராமாயணத்திலிருந்து இந்த பழமொழிகள் கூட பல பழமொழிகள் இதிகாச புராணங்களிலிருந்து கொண்டு எழுதப்பட்டது. ஆறளவோம்பும் அந்தனம் தோட்டமாக கருங்கடல் வண்ணா கவுள் கொண்ட நீராம், வாயில கொண்ட ஜலம்னு நீ வச்சுருக்கியா? வாயில ஜலத்தை வச்சுக்கிறோம், அந்த ஜலத்தை ஒண்ணு சாப்பிடலாம், இல்ல வாய் கொப்பளிக்க பயன்படலாம். என் பொன்னணி கொப்பளிக்கிறதுக்கு வாயை கொப்பளிக்கிறதுக்கு வாயில வச்சிருக்க ஜலமாக என் பொன்னணி நினைக்கிறியா, அல்லது சாப்பிட்றதுக்கு உண்டான ஜலமாக நினைக்கிறியா? அப்பனா என் பொன்னணி உபேட்சிக்க போறையா, உனக்கு அபேட்சை இருக்கா? அவளை நீ சேர்த்து கொள்ள போறையா, அவளை விட்டு நீ விலக போறையா? பதில் சொல்லு. வாயில வச்சிருக்க ஜலமாக என் பொண்ணை நினைச்சிட்டு இருக்கியா? வாயில வச்சிருக்க ஜலத்தை ஒண்ணு உள்ள முழுங்கலாம், இல்ல வெளியில கொட்டலாம். இப்ப இதுல நீ என்ன ஆச்சு? இன்னொன்னும் வாயில இருக்க ஜலத்தை வெளில, இது ஸ்ரீமத் ராமாயணத்தினுடைய ஸ்லோகம் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி பல விஷயங்கள் அதுல உதாரணம் கொடுத்திருக்கிறது மேல ஆராய்ச்சி பண்ணலாம். அப்படி பழமொழியால் பணிந்துரைத்த பாசுரம் என்று. அது மாத்திரமில்ல, மற்ற ஆழ்வாருக்கும் இவருக்கும் கைங்கரியம் பண்ணது. அதாவது சுவாமி தேசிகன் மேல அடுத்த வாரத்தில் பார்க்க போறோம். இவர் பண்ண கைங்கரியத்துல கூட ஒரு சில கேள்விகள் எல்லாம் எழுது. இவர் திருடன மாதிரி இருந்து கைங்கரியம் பண்ணிருக்காரு. இது நியாயமாகறதுக்கு ஒரு சில்லற ரகசியத்தை சுவாமி தேசிகன் காத்திருக்காரு. இவர் நேர்மையான கஷத்திரியன் என்பதை ப்ரூவ் பண்றதுக்கு சுவாமி தேசிகன் ஒரு சில்லற ரகசியத்தை காத்திருக்காரு. அப்படிப்பட்ட கைங்கரியங்கள். இன்னொன்னும் அந்த பெருமாள் கூட ஒரு தடவை போது ரங்கன் இவரை பார்த்து பேசாம இருந்தான். ஏன் பேசல அப்படின்னு ரங்கனை பார்த்து, நீ என்ன மதில் சுவரை இங்க கட்டிட்ட, மடல் அந்த திருநெல்வேலி பெருமாளுக்கு கட்டிட்டிய, நீ இந்த மதில் சுவரை அங்க கட்டிட்டு அந்த மடலை என் மேல எழுதக்கூடாதா அப்படின்னு சொன்னார். அப்படின்னா மடலோட கிரந்தத்துடைய பெருமையை சொல்றதுக்காக மடல் அங்கே மதில் இங்கேயா என்று ரங்கன் கேட்டான் என்று சொல்றார். இருக்கட்டும், இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மற்றவெல்லாம் கிரந்தம் எழுதினாலத்தோட ஒரு கோவில் கைங்கரியம், ஒரு மதில் சுவர் எழுப்புறது முதலிய கைங்கரியத்தை அவ பண்ணல. அத மாதிரி ஒரு அத்தியன உற்சவத்தை உருவாக்குறது, ஆழ்வார் திருநகர்லேருந்து ஆழ்வாரை ஏழை கொண்டு திருவரங்கத்துக்கு கொண்டு வருது, இந்த காரியங்கள் எல்லாம் மற்றவா பண்ணதா தெரியல. இவருடைய சரித்திரத்துல இப்படிப்பட்ட கைங்கரியமும் தெரியுது. அது மாத்திரமில்ல, மற்ற கவிகள், அதாவது இப்போ நான் சொல்லுங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு உபன்யாசம் நாம பார்க்க போறோம். கம்பநாட்டாழ்வான், அவன் நம்மாழ்வாருடைய சிஷ்யன், நம்மாழ்வாரை பத்தி துதிச்சிருக்கான், ஷடகோபரந்தாதி எழுதியிருக்கான். அப்படிப்பட்டவன் 3 பாசுரத்தை திருவாய்மொழிக்கு தனி பாசுரம் எழுதல, ஷடகோபரந்தாதி எழுதியிருக்கான்றது வேற விஷயம். ஆனா இவர் எழுதின 3 பிரபந்தத்துக்கு 3 பாட்டு எழுதியிருக்கான். அவன் பாட்டை கூட எப்படி எழுதினா, இவரை ஸ்தோத்திரம் பண்ணாமல் இவரை அனுகரணம் பண்ணிருக்கான். எப்படியானால் கோதையானவள் ஆயர்பாடியில் இருந்த பெண்களை அனுகரணம் பண்ணாதோ அப்படி இவரை அனுகரணம் பண்ணியிருக்கான். அவன் கம்பன் போன்ற ஒரு சூரியன் உதித்து சூரியன் மறையறதுக்குள்ள 700 பாட்டு எழுத வல்ல ஒருத்தன்
நிருசிம்மனுடைய அனுகிரகம் பெற்றவன் இவரை அனுகரணம் பண்ணியிருக்கான் என்று சொல்லும் பொழுது இவருடைய பெருமை எப்படிப்பட்டது என்று நமக்கு தெளிவாக விளங்குறது. இப்படி இந்த ஆழ்வாரை பற்றிய விஷயங்கள் பொதுவாக இன்னைக்கு தெரிஞ்சின்ற விஷயங்கள், நாம் பொதுவாக இந்த ஆழ்வாருடைய வேறுபாடு மற்றவர்களோடு பார்த்தோம்னால் இந்த ஆழ்வாருக்குரிய வித்தியாசத்தை அடியன் மனசுல தோன்றதை ரேண்டமா ஏதோ விஞ்ஞாபனம் பண்ணேன். இது மாதிரி உங்களுக்கும் மனசுல அதிகம் தோணலாம். அடுத்த வாரத்திலேருந்து இனிமேல் ஏதாவது ஒரு தனித்தனி உபன்யாசமாக, இப்போ நான் இன்னைக்கு சொல்லியிருக்க உபன்யாசத்துல என்னென்ன விஷயம் சொல்லணும், பெரும்பாலும் இதை பேஸ் பண்ணி தான் மேல வரக்கூடிய உபன்யாசங்கள் இருக்க போறது. அதனால ஒரு வாரம் இப்படி ஒரு அசை போடலாம்ன்றதுக்காக இன்னைக்கு உபன்யாசத்தை அறியன் அமைச்சிருந்தேன். அடுத்த வாரத்திலேருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்மதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்கிருதகோப ஸ்ரீ நாராயணதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்கிருதகோப ஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகாதேசிகாய நமஹ.